ஹலோ எவ்ரிவான். ஸோ நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னா யார் என்ன படிச்சிருக்காங்களோ அவங்க அந்த லைன்லேயே இல்லை. இன்ஜினியரிங் படித்தவன் இன்ஜினியரிங் லைன்லேயே இல்லை, எம்பிஏ படித்தவன் அது ரிலேட்டடான ஃபீல்டில் இல்லை. ஸோ நானும் அப்படி தான். என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பேங்கிங்கில் ஏன் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் மைண்டில் வரும். என்னன்னா, நான் எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபெட்ரல் பேங்க்னு ஒரு பேங்க், ஸோ அதுலேருந்து வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 10th 12th இவ்வளோ மார்க் இருக்கணும், அப்புறம் கிராஜுவேட் லெவலில் இருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ 10th வந்து இப்போ மினிமம் 55% இருக்கணும், 12th 60% இருக்கணும்னு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து எல்லா க்ரைட்டீரியாவும் மீட் ஆச்சு. அந்த 10th மட்டும் தான் எனக்கு அடி வாங்கிடுச்சு. ஸோ 53% வச்சுருந்தேன், அண்டு அவங்க வந்து 55% கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்று அடி வாங்கிடுச்சு. அதனால் வந்து என்னால் வந்து ஃபெட்ரல் பேங்க்கில் போக முடியல. இப்போ இதே வந்து என் கூட படித்த ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து எப்படின்னா, அவன் வந்து படித்தது வந்து மேத்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காப்புல, அண்டு கிராஜுவேஷன் வந்து இன்ஜினியரிங்கு பியூ பிடெக்கோ படிச்சிருக்காப்புல. அண்ட் எம்பிஏல பார்த்தோம்னா ஹெச்ஆர் இல்லை, மார்க்கெட்டிங் இல்லை, ஃபைனான்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, ஏதோ டூரிசமோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஏதோ ஒன்று, ஓகேவா, அது எடுத்து படிச்சிருக்காப்புல. ஃபைனான்ஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் அந்த பையனை பேங்கிங்கில் எடுத்துருக்குறாங்க. நான் படித்தது காமர்ஸ் குரூப்பு, பிபிஏ, எம்பிஏ. ஸோ ஃபைனான்ஸ் நாலேஜ் இருக்கிறனால தான் நான் ஃபைனான்ஸே எடுக்கல. ஓகே, நம்மளுக்கு ஃபைனான்ஸ் நாலேஜ் இருக்குது, அதனால நம்ம அதை எடுக்க வேணாம், நம்ம ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எந்த ஜாபுமே கிடைக்கல. ஸோ இதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் இப்போ இருக்கிற நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டமுக்கும் வந்து ஒரு காரிலேஷன். ஓகேங்களா, நீங்கள் படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் உங்களுடைய ஸ்கில் செட்ஸை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இனிமேல் வரப்போகிற ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, பர்டிகுலராக இப்போ எப்படி நீங்கள் வந்து நீட் எழுதினா தான் நீங்கள் வந்து டாக்டர் ஆக முடியும்னு ஆகிடுச்சோ, இல்லை ஐஐடிக்குன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் ஐஐடி போக முடியுமா, அந்த மாதிரி ஒரு சர்டன் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ். லைக் நீங்கள் ஐடி செக்டர் போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து பைத்தானோ இல்லை C++ஓ இந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜோ, இல்லை ஸ்க்ரம் மாஸ்டரோ, டேட்டா சயின்ஸோ, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தா உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு வந்து வேலை வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர உங்களுடைய டிகிரி கிடையாது.